வணக்கம். மரின ஃபுல்ஸ் பள்ளி செய்திகள் வாசிப்பவர் செல்வி ஜெசிகா ஜேரோஸ், 12ஆம் வகுப்பு மாணவி. இந்த வார தலைப்பு செய்திகள். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறப்பு. மழலையருக்கான வகுப்புகள் ஆரம்பம். மாணவ தலைவருக்கான தேர்தல் நடத்த அனுமதி. மாணவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தல். மாணவர்களிடம் வாக்குகள் சேகரித்தல். உயர்நிலை மேல்நிலை மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கோடை விடுமுறைக்கு பின் எம் பள்ளியானது 4ஆம் தேதி திறக்கப்பட்டது. மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்தனர். ஆசிரியர்கள் மாணவர்களை இன்முகத்தோடு வரவேற்று இனிப்புகள் வழங்கி அவர்களை மகிழ்வித்தனர். அன்றைய தினம் சிறப்பு திருப்பலி அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மழலையருக்கான வகுப்புகள் 10ஆம் தேதி ஆரம்பமாயின. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் அமர்ந்து சிறு சிறு விளையாட்டுகளை விளையாடி தங்கள் மகிழ்வை வெளிப்படுத்தினர். பள்ளி மாணவ தலைவருக்கான தேர்தல் நடத்த ஆசிரியர்கள் பள்ளி தாளாளர் அருட்சகோதரி ஜெர்மி அவர்களை சந்தித்து அனுமதி கேட்டனர். அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற மாணவர்களை சந்தித்த பின் அனுமதி வழங்கினார். தேர்தலில் போட்டியிடுகின்ற மாணவர்கள் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேர்தலில் போட்டியிடுகின்ற மாணவர்கள் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க தொடங்கினர். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டமானது 13ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலை 11:30 மணி அளவில் பள்ளி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் என்றும் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.